ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை நேர்காணலுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்க, அது வந்து டிலே ஆகுமா, இல்லை அவங்க அமைச்சர் சொன்ன டேட்டில் வந்து கரெக்டாக வருமா அப்படின்றத பற்றி தாங்க ஒரு முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடை நேர்காணலுக்கான பேக்கர் ஜாப், அப்புறம் சேல்ஸ்மேன் அந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து இன்டர்வியூவும் நிறைய மாவட்டங்களில் வந்து இன்டர்வியூ வந்து நடந்துகிட்ருக்கு. நடந்து முடிஞ்சிச்சு. சில மாவட்டங்களுக்கு நடந்து முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஹால் டிக்கெட், சென்னை போன்ற மாவட்டங்களுக்குலாம் இன்னும் வந்து நமக்கு ஹால் டிக்கெட்டே வந்து இன்னும் வராது இருக்குது. இதனால் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து தாமதமாகுமா அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய மாவட்டங்களுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ வந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை அந்த அந்த மாதிரி மாவட்டங்களுக்கெலாம் வந்து இன்னும் வந்து ஹால் டிக்கெட்டே வந்து ஓப்பன் ஆகலை. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து விண்ணப்பத்தை வந்து இன்னும் சரிபார்க்குற பணியில் தான் இருக்கிறாங்க. இன்னும் வந்து கூடிய விரைவில் வந்து வரும். ஆனால் அதாவது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இன்னும் வந்து இன்டர்வியூக்கான டேட் வந்து எக்ஸாக்டாக வந்து அவங்க இன்னும் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, ஏன் வந்து டிலே ஆகும் எல்லாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி இன்டர்வியூ டேட் வந்து டிலே ஆகிட்டுருக்கு. எதனால் பார்த்திங்கன்னா, இந்த மழையின் காரணமாக இந்த புயல் வேறு வந்து அதனால் வந்து இங்கே மழை நிறைய ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து லீவ் விட்ருக்காங்க. நாகை மாவட்டம், மயிலாடுதுறை, சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் வந்து நிறைய லீவ் விட்ருக்காங்க. இதனால் வந்து நமக்கு வந்து இந்த இன்டர்வியூ டேட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. ஆனால் வந்து இது இன்னும் 2-3 நாட்களில் கண்டிப்பாக வந்து இன்னும் வைக்காத மாவட்டங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து வச்சிடுவாங்க. அதாவது கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, நவம்பர் 25லேருந்து டிசம்பர் 3-4 தேதி வரைக்கும் நமக்கு இன்டர்வியூ நடைபெறும். 25 தேதிக்குள்ளே வந்து நமக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மழை, புயல் இதன் காரணமாக வந்து நமக்கு சில மாவட்டங்களுக்கு வந்து நமக்கு இன்னும் ஹால் டிக்கெட் வந்து வெளியிடாமல் விட்டுருக்காங்க. சில மாவட்டங்களுக்கு வந்து இன்னும் இன்டர்வியூவும் வைக்காத கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க. அது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் அந்த மாதிரி சில மாவட்டங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து தள்ளி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் வந்து வராதவங்களுக்கு, இன்டர்வியூ போகாதவங்களுக்கு எப்போ வந்து வரும்னா, கண்டிப்பாக இந்த மழை முடிஞ்சோடனே நவம்பர் 30க்கு அப்புறம் டிசம்பர் 1 தேதியில் வைக்காதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ வந்து வச்சுடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, ஹால் டிக்கெட் வெளியிடாத சென்னை போன்ற சில மாவட்டங்களில் வந்து ஹால் டிக்கெட் வந்து நமக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலாம். அதை பொறுத்த அளவுலாம் நமக்கு வந்து டிசம்பரில் கண்டிப்பாக 1-2 தேதிகளில் கண்டிப்பாக வந்து நமக்கு இன்டர்வியூக்கான டேட் வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அதுக்கும் மீறி வந்து உங்களுக்கு போகாது. ஏன்னா பார்த்திங்கன்னா, எல்லா மாவட்டங்கள்லையுமே தமிழகத்துக்கு உள்ள எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து அதிகபட்சம் வந்து எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து இன்டர்வியூ வந்து நடத்திட்டாங்க. இந்த மழையின் காரணமாக தான் வந்து ஒரு சில மாவட்டங்கள் தான் வந்து இன்னும் இன்டர்வியூ வைக்காது வந்து இருக்கிறாங்க. அதாவது இன்டர்வியூ வைக்காத மாவட்டங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு சில நாட்களில் 1-2 நாட்களில் வந்து அவங்களுக்கும் இன்டர்வியூ வச்சு முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் தாங்க. செலெக்ஷன்ஸ் ப்ராசஸை பொறுத்தவரையிலும் வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் மார்க்கு நீங்கள் வந்து 10த்துக்கான சேல்ஸ்மேன் அப்படின்னா வந்து 12த்தோட மார்க்கு வந்து அது 50%, உங்கள் இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கு 50% அந்த மாதிரி தாங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் வந்து பேக்கர் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் 10th மார்க்கும் அதோட 50%ம் உங்களோட இன்டர்வியூக்கான 50% அந்த மாதிரி தாங்க நமக்கு வந்து மார்க் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து வரும். ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து சென்னை மாவட்டம் இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் வைக்காத மாவட்டங்களுக்கு அதை வச்சு முடித்து அதுக்கப்புறம் தாங்க வந்து எல்லாருக்கும் மொத்தமாக தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. இப்போ அமைச்சர் சொன்ன மாதிரி வந்து டிசம்பர் 25க்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்துருமா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு டிசம்பர் 25க்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்துருங்க. இதில் வந்து தள்ளி வைப்பதற்கு வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் அந்த மாதிரி வேணால் தள்ளி வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நடக்காத மாவட்டங்களுக்கு இன்னும் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ வந்து ஒரே நாளில் வந்து இன்டர்வியூ வந்து முடிச்சிட மாட்டாங்க. அவங்க வந்து எக்கச்சக்க பேர் வந்து நம்ம வந்து 5000, 6000 அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேட்ச் வைஸாக தான் நடக்கும். மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்ச்
பேட்ச், ஒரு நாளைக்கு 1000 பேர், ஒரு நாளைக்கு 1500 பேர் அந்த மாதிரி 2, 3 நாட்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு சில நாட்கள் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டு தள்ளி போகுமே தவிர டிசம்பர் தாண்டி ஜனவரி அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக போகாது. கண்டிப்பாக வந்து நமக்கு டிசம்பருக்குள்ளேயே வந்து ரிசல்ட் வந்துருங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் இன்டர்வியூ வைக்காத வந்து மாவட்டங்களுக்கு வந்து இந்த சைக்ளோன் முடிஞ்சதுக்காக இந்த புயல் வந்து நவம்பர் 30 முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் டிசம்பர் 1, 2 தேதியில் வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ வந்து வச்சுருப்பாங்க. அதுக்காக வந்து இன்டர்வியூ டிலே ஆகுதேன்னு சொல்லிட்டு யாருமே வந்து படிக்காமல் இருக்காதீங்க. வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாத மாவட்டத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து படிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து ரேஷன் கடை நேர்காணலுக்கான இன்டர்வியூக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வந்து நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.